ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல், எரிக் சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்காஸ் ரிலேட்டடான எல்லா கொஷின்ஸோட இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அது செக்லிஸ்ட் படிக்க ரொம்ப ஈஸியாக நான் ரீட் பண்ணி சொல்லித்தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வாங்க ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டு இயில் 15th என்னன்னு பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். என்காஸில் ஸ்டாஃப், அதாவது சிஹெச்ஓ கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், அதாவது நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பாதிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் ஆகும். வாட் இஸ் த என்காஸ்னா மீனிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். E15 பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரெஃபரல் ஆஃப் காமன் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், நியூட்ரிஷனல் அனிமியா, மென்ஸ்ட்ரல் டிசார்டர்ஸ். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ஹீமோகுளோபின் எஸ்டிமேஷன்ஸ், வீக்லி ஐஎஃப்இ டேப்லெட், அதாவது என்னென்ன சர்வீசஸ் இந்த மாதிரி கேசஸ் கொடுக்குறீங்க அப்படிங்காங்க. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், நியூட்ரிஷனல் அனிமியா ஆகட்டும், மென்டல் ஹெல்த், மென்ஸ்ட்ரல் டிசார்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு நம்மளோட சர்வீசஸ் என்னென்ன கொடுக்குறோம். ஹீமோகுளோபின் எஸ்டிமேஷன்ஸ், ஹீமோகுளோபின் லெவல் எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம். வீக்லி ஐஎஃப்ஐ டேப்லெட் ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஃபார் வார்ம் இன்வெஸ்டிகேஷன், அதுக்கு நம்ம அல்பண்டோசல் டேப்லெட் 6 months ஒன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், சப்போஸ் சிம்டமேட்டிக் இருக்காங்க பேஷண்ட்ஸ் அப்படின்னா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். கவுன்சிலிங் டிடி அட் 10 years அண்ட் 16 years. ஸோ 10 years இருக்க குழந்தைங்களுக்கும் 16 years குழந்தைங்களுக்கும் டிடி இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள போட வைக்கிறோம். ரெஃபரல் லிங்கேஜ் த ஐசிடிசி அண்ட் பிபிடிசிடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் எஜுகேஷன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் அடலசன்ட்டில் என்ன மாதிரியான சர்வீசஸ் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நியூட்ரிஷனல் கவுன்சிலிங் கொடுக்குறோம். அட்வைஸ் ஆன் டாபிக் ரிலேட்டட் டு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், puberty, myths and misconception, pregnancy, safe sexual and menstrual disorders, anemia, sexual abuse, respiratory tract infection, sexually transmitted infection. ஸோ இது ரிலேட்டடாக தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இதை தான் சொல்கிறாங்க. 15th பார்த்தீங்க அப்படின்னா ஐசிடிஎஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்கூலில் நம்ம என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரி கேசஸ், நியூட்ரிஷன் அனிமியா ஆகட்டும், மென்ஸ்ட்ரல் டிசார்டர்ஸ், இந்த மாதிரி கேசஸ்க்கு ஸோ இது ஒன்று தான் 15. ஸோ 15 ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நிறையவே காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் இயில் 16 பார்க்க போகிறோம். ஸ்டாஃப் ஹேஸ் நாலேஜ் ஆஃப் கால்குலேட்டிங் எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னென்சி இன் ஏரியா. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும். செக் வித் த ஸ்டாஃப் எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னென்சி, இடிடி, அதுதான் கேட்குறாங்க. ஹெர் ஏரியா, ஹவு கால்குலேட்டட் பர்த் ரேட்டு இன்ட்டு பாப்புலேஷன். சாரி, இடிடி கிடையாது, எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னென்சி, நம்மளோட ஏரியாவில் எவ்வளோ ப்ரெக்னென்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பர்த் ரேட் இன்ட்டு பாப்புலேஷன், நம்மளோட எவ்வளோ பாப்புலேஷன் டிவைடட் பை 1000. இதில் ஆடட் 10% as correction factor still birth. ஸோ இதுதான் அதோட கால்குலேஷனு. இது நம்ம போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ட்ராக்கிங் ஆஃப் மிஸ்டு அண்ட் லெஃப்ட் அவுட் ஏஎன்சி. ஸோ லெஃப்ட் அவுட் ஏஎன்சி எப்படி ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. செக் வித் ஏஎன்எம் ஹவு ஷீ ட்ராக்ஸ் மிஸ்டு அவுட் ஏஎன்சி, யூஸ் எம்சிடி, அதுதான் நமக்கு எம்சிடிஎஸ்எஸ் ஜென்ரேட்டிங் ஒர்க் பிளான் அண்ட் ஃபாலோ அப் ஆஷா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ். செக் if they are practice the recording mobile number of client next to keynote. So all pregnant women get ANC checkup as per recommended schedule. ஸோ என்னென்ன ஷெடியூலில் நம்மக்கிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சது தான். ஆஸ்க் ஸ்டாஃப் அபவுட் த 4 ANC விசிட். ஃபர்ஸ்ட் விசிட் 12 வீக்ஸில் கம்பல்சரி பேஷண்ட் வந்திருக்கும். செகண்ட் விசிட் 26 வீக்ஸு, தேர்ட் விசிட் 34 வீக்ஸு, ஃபோர்த் விசிட் 34 வீக்ஸு. ஸ்டாம்ப் செக் ஏஎன்சி ரிஜிஸ்டர் வெதர் 4 ஏஎன்சி covered the most of women sample cases. At least ANC visits attended by medical officer, preferably third visit 28 to 34 வீக்ஸில் கம்பல்சரி விசிட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட மதர்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் விசிட்டே வராங்க.
அதுக்காக தான் நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபெசிலிட்டி ப்ரொவைடட் அண்ட் அப்டேட் த மதர் அண்ட் சில்ட்ரன்ஸ் ப்ரொடெக்ஷன் கார்டு. ஸோ ப்ரொடெக்ஷன்ஸ் செக் த மதர் அண்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன்ஸ் கார்டு ஹேஸ் பின் ப்ரொவைடட் ஆஃப் ஈச் ப்ரெக்னென்ட் உமன் டைம் ஆஃப் ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் ஏஎன்சி சைல்டு ப்ரொடெக்ஷன் கார்டு. அதுதான் நம்ம வந்துட்டு பிக்மி அந்த ஆர்சிஹெச் கார்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனாக பேஷண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபெசிலிட்டி என்ஷூர் இயர்லி ரெஜிஸ்ட்ரேஷன் லைன் லிஸ்டிங் ஹை ரிஸ்க் ஏஎன்சி கேசஸ். ஸோ செக் ஏஎன்சி ரெக்கார்டட் என்ஷூரிங் த மெஜாரிட்டி ஆஃப் ஏஎன்சி ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்கிங் பிளேஸ் இன் வித்தின் 12 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி ஏஎன்சி ரிஜிஸ்டர். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான் 12 வீக்ஸ் இயர்லி ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி எல்லா பேஷண்ட்ஸும் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வைட்டல் ப்ரெக்னன்சி உமன் இஸ் டன் பை எவ்ரி ஏஎன்சி விசிட். ஸோ ஏஎன்சி விசிட் அப்போ கம்பல்சரி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பல்ஸு, பேஷண்ட்டோட ரெஸ்பிரேட்டரி ரேட்டு, பேலராக இருக்காங்களா, எடிமா தான் இருக்கா, ஹைட்டு, வெயிட்டு, பிபி எவ்வளோ இருக்குது. ஸோ எனி 3 ஏஎன்சி ரெக்கார்ட்ஸு, எம்சிபி கார்ட்ஸ் randomly to see the weight has been measured to the record. At every ANC visit, observation and corrections of flat, inverted nipple ஏதாவது இருக்குதா, palpations and any lumps, tenderness இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். அப்டாமினல் எக்ஸாமினேஷன் இஸ் டன் பெர் ப்ரோட்டோகால் படி அப்டாமினல் எக்ஸாமினேஷன் கம்பல்சரி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம், அதை பண்ணணும். மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபண்டல் ஹைட்டு. ஸோ அந்த மதரோட ஃபண்டல் ஹைட் ஆஸ்க் ஹவு மெனி கரஸ்பாண்டன்ட் ஃபண்டல் ஹைட் வித் த ஜெஸ்டேஷன் ஏஜ். ஜெஸ்டேஷன் ஏஜ்க்கு ஃபண்டல் ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஆஸ்கல்டேஷன் ஃபார் ஃபீட்டல் ஹார்ட் ரேட். ஸோ ஃபீட்டல் ஹார்ட் ரேட் நம்மகிட்ட டாப்லர் இருந்துச்சுன்னா டாப்லர் யூஸ் பண்ணிக்கலாம். பால்பேஷன்ஸ் ஃபார் ஃபீட்டல் லை அண்ட் ப்ரெசன்டேஷன் செக் ஃபார் ஃபைண்டிங் ரெக்கார்டட் எம்சிபி கார்டு, ஏஎன்சி ரெக்கார்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். காம்ப்ரிஹென்சிவ் அப்ஸ்ட்ரக்டிவ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சி இன்க்ளூடிங் த காம்ப்ளிகேஷன். இதுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்குதா அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரி நம்ம டேக்கப் பண்ணுவோம். என்னென்ன ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுவாங்க தான் கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் கரண்ட் பாசிட்டிவ் சிம்டமெட்டிக் இல்னஸ் இஸ் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக், டியூபர்குலோசிஸ், ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஹேர் ஸ்விட்ச் இன்கம்பேட்டபிலிட்டி, மலேரியா எக்ஸ்ட்ரா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். அலர்ஜிஸ், ட்ரக்ஸ், ஏதாவது ட்ரக் வந்துட்டு நமக்கு அலர்ஜியாக இருக்குது, இன்ஃபர்டிலிட்டிக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேஷண்ட்டை கேட்குறோம். ஹிஸ்ட்ரி கலெக்ஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் பீரியட் எல்எம்பி கேட்குறோம். ரெக்கார்டட் இடிடி, எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி கால்குலேட்டட் ஃபஸ்ட் விசிட் நம்ம வந்துட்டு எல்எம்பி வச்சு இடிடி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு கேட்குறாங்க. எல்எம்பி இடிடியோட கால்குலேஷன் என்னென்னு சொல்லிட்டு எல்எம்பி பேஷண்ட் சொல்லுவாங்க. டேட் ஆஃப் எல்எம்பி ப்ளஸ் 9 months ப்ளஸ் 7 days. இது ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதை வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ண தெரிஞ்சு சப்போஸ் இதை கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இடிடி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது டேட் ஆஃப் எல்எம்பி ப்ளஸ் 9 months ப்ளஸ் 7 days. ஸோ 9 months ப்ளஸ் அந்த டேட்லேருந்து 9 months ப்ளஸ் 7 days ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்டு. How she estimated pregnant woman is unable to recall first day, last menstrual cycle, quickening fundal height, check ANC records that has been written. So first last menstrual dateல வந்துட்டு quickening and fundal height எல்லாமே வந்துட்டு first day of the. அப்புறம் பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக் டெஸ்ட் ஃபார் எவ்ரி ப்ரெக்னென்ட் உமனுக்கு நம்ம டயக்னோஸ்டிக் டெஸ்ட் பண்ணணும். செக் ஃபார் ஹீமோகுளோபின் லெவல் மதருக்கு பார்க்குறோம். கன்ஃபர்மேஷன் ஆஃப் த ப்ரெக்னன்சி, யூரின் அல்புமின் சுகர் லெவல் பார்க்குறோம். பிளட் சுகர் லெவல், மலேரியா. செக் ரேண்டம்லி எனி 3 MCP கார்ட்ஸ் ANC record hemoglobin test done at every ANC visit. Values of record hemoglobin, urine albumin, sugar test is done every ANC visit. Referral done by remaining ANC diagnosis, blood grouping, LH factor and ஹெப்படைட்டிஸ் பி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ளட் டெஸ்ட்டில் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வந்து பார்க்குறோம். டெட்டனஸ் டாக்ஸைடு வேக்சின். ஸோ ஒரு ஏஎன்சி வராங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாப்பாவாக இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி 2 doses செஞ்சு கொடுக்கணும். சப்போஸ் ஃபஸ்ட் பாப்பா பிறந்து ஆஃப்டர் 1 or 2 years 3 yearsக்குள்ளார செகண்ட் பாப்பாவுக்கு அவங்க பிளான் பண்ணி வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பூஸ்டர் டோஸ் போட்டால் மட்டும் போதும். ஸோ செக் ரேண்டம்லி 3 ANC recorder confirm the ATT at the time of registration. ஸோ நம்ம வந்துட்டு டிடி வந்துட்டு நம்ம நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்போம். அவங்க சொன்ன ஒரு ப்ரையாரிட்டியான விஷயம் இப்போது ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு ஏஎன்சி வராங்க ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்ட்லேயே வராங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ் வித்தின் 12 weeksக்குள்ளே வரும்போது எப்போ வந்தாலும் சரி ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக வரும்போது ஏர்லி ப்ரெக்னன்சியில் வரும்போது அந்த வீக்கில் வெனஸ்டே ஆர் வேக்கன்சி இருக்கிற இல்லையா ஃப்ரைடே போடுறோம். ஸோ அந்த வீக்கில் அவங்கள வர சொல்லி டிடி ஃபஸ்ட் டோஸுக்கு கம்பல்சரி இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க.
சப்போஸ் இந்த விஷயம் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. கம்பல்சரி ஒரு பேஷண்ட் இப்போ தான் போடணும் அப்போ தான் போடணும் இல்லை, கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க, ப்ரெக்னென்சியாக இருக்கிறாங்க, கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு, ஸ்கேன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு இயர்லியராக எவ்வளோ இயர்லியராக நம்ம போட முடியுமோ டிடி வேக்சின் வந்துட்டு போடணும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு அந்த போட்டதுலேருந்து 1 மந்த் கழிச்சு, ஆஃப்டர் 1 மந்த், ஸோ டோட்டலாக வந்துட்டு ஏஎன்சிக்கு 2 டிடி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடுறோம். சப்போஸ் ஒரு மதர் வந்துட்டு ப்ரைமரி கிராவிடாக இருக்குது அப்படின்னா, ப்ரைமரி கிராவிடாக வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, செகண்ட் பேபி அதுக்குள்ளேயே பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பூஸ்டர் டோஸ் ஒரு டோஸ் மட்டுமே போதும். ப்ரீவியஸ் ப்ரெக்னன்சி வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, இந்த விஷயத்தை கம்பல்சரி தெரிஞ்சுக்கோங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்டாஃப் இஸ் competent to identify hypertension, pregnancy induced hypertension. ஸோ ஹைப்பர்டென்ஷனில் வந்துட்டு என்ன மாதிரியான இருக்குது அப்படின்னா, ஹைப்பர்டென்ஷன், ப்ரீக்லாம்ஷியா, ஹைப்பர்டென்ஷன் 2 consecutive reading taken 4 hours apart source, systolic pressure more than 140, diastolic pressure more than 90 இருந்துச்சு அப்படின்னாலே ப்ரீக்லாம்ஷியா தான். ஸோ அந்த பேஷண்ட்டை வந்துட்டு ரொம்ப கான்ஷியஸாக பார்த்துக்கணும். ப்ரொஃபலாக்டிக் ஸ்டாஃப் இஸ் அவர் ப்ரொஃபலாக்டிக் தெரப்யூட்டிக் டோசஸ், ஐஎஃப்ஐ இஸ் ப்ராக்ரஸ் இஸ் மானிட்டர். ஸோ ஐஎஃப்ஐ டேப்லெட் வந்துட்டு ப்ராக்ரஸ் பண்ணுறதை மானிட்டர் பண்ணிடணும். ப்ரொஃபலாக்டிக் ஐஎஃப்ஐ டேப்லெட் பெர் டேக்கு வந்துட்டு 4-6 months டியூரிங் ஏஎன்சி அண்ட் பிஎன்சி, அதாவது 1000 days ஆஃப் லைஃப் அப்படிங்கிற சொல்லப்படுறது தான். அதை வந்துட்டு நம்ம பேஷண்ட்டுக்கு எப்போதுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 3 monthsக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சியும் பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலே இப்போ ஃபோலிக் ஆசிட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். எப்போ வரைக்கும் அப்படின்னா 3 months வரைக்கும். ஆஃப்டர் 3 monthக்கு அப்புறம் ஐஎஃப்ஐ டேப்லெட் அண்ட் கால்சியம் டேப்லெட் வந்து 1 gram எடுக்கணும். ஐஎஃப்ஐ டேப்லெட் வந்துட்டு சப்போஸ் அவங்களுக்கு ஹெச்பி கொஞ்சம் 11க்கு கீழே இருக்குது அப்படின்னா மார்னிங் ஈவினிங் 2 வேளை எடுக்க சொல்லலாம், இல்லைனா 1 time மட்டும் மார்னிங் எடுக்க சொல்லலாம். அது போக இந்த டேப்லெட்ஸ் வந்துட்டு பாப்பா பிறந்து 6 months வரைக்கும் கம்பல்சரி கண்டினியூ பண்ணுறது ரொம்பவே நல்லது. பாப்பாவோட போன் ஸ்ட்ரென்த்துக்கும் நல்லது, அம்மாவோட போன் ஸ்ட்ரென்த்துக்கும் நல்லது. கால்சியம் டேப்லெட் சாப்பிடும்போது இன்னொரு ஒரு பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஹைப்பர் டென்ஷன், அதாவது ப்ரீஎக்லாம்ஷியா அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நமக்கு இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம பேஷண்ட் வரும்போது கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ தெரப்பட்டிக் டோசஸ் டபுள் டோஸ் கேஸ் ஆஃப் அனிமியா கேசஸ் இருந்துச்சுன்னா டபுள் டோசஸ் எடுக்கணும். இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹீமோகுளோபின் லெவல் கண்டினியூஸ்லி மானிட்டர் அண்ட் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இதை வந்துட்டு பேஷண்ட்டுக்கு ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஒரு சில மதர் வந்துட்டு தெரியாமல் இருக்காங்க, ஐயோ சிஸ்டர் நான் எடுக்கலை 3 months எனக்கு தெரியாது, இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது, நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு அதே மாதிரி கால்சியம் டேப்லெட் எடுக்கும்போது அது சுண்ணாம்பு சத்துனால நிறைய வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ கால்சியம் டேப்லெட் எடுத்துகிட்டு நிறைய பேர் தண்ணி குடிக்காமல் விட்ருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, கம்பல்சரி நிறைய வாட்டர் இன்டேக் கொடுக்கணும். வயசானவங்களுக்கு நம்ம கால்சியம் டேப்லெட் கொடுத்தாலும் இந்த ஒரு பாயிண்ட்டை கம்பல்சரி இனிஷியேட் பண்ணி சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லது. அப்புறம் ஸ்டாஃப் இஸ் காம்பிடென்ட் டு கிளாஸிஃபை அனிமியா, லைன் லிஸ்ட் த கேசஸ் அக்கார்டிங் டு த ஹீமோகுளோபின் லெவல். ஸோ ஹீமோகுளோபின் லெவல் வச்சு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு லைன் லிஸ்ட் ரெடி பண்ணி அந்த பேஷண்ட் இன்னும் கன்சர்னாக வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். மோர் தென் 11 gram இருந்துச்சு அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் அனிமியா ஆப்சன்ஸ் ஆஃப் அனிமியா. ஸோ அனிமியா லெவல் 10 to 11 மைல்டு, 7 to 10 gram தான் மாட்ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாட்ரேட் அனிமியா. லெஸ் தென் 7 இருக்குது அப்படின்னா சிவியர் அனிமியா. செக் த ரெக்கார்டர் வெதர் லைன் லிஸ்டிங் சிவியர்லி அனிமியா உமன் ஆர் மெயின்டைன்டு. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஹீமோகுளோபின் நம்ம வந்து கரெக்டாக இனிஷியேட் பண்ணி வச்சுருக்குறோமா, பேஷண்ட்டை சப்போஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஸ்டாஃப் கேன் ரெக்கக்னைஸ்டு த கேசஸ் விச் வுட் நீட் ரெஃபரல் ஹையர் சென்டர்ஸ் ஃபார் யூ, அதாவது ஃபஸ்ட் ரெஃபரல் யூனிட். எந்த மாதிரியான கேசஸ் வந்து நீங்கள் வந்து அனுப்புவீங்கன்னு கேட்குறாங்க. அனிமியா, பேட் அப்ஸ்ட்ரக்டிவ் ஹிஸ்ட்ரி, சிபிடி, பிஹெச், ஏபிஹெச், medical disorders, complaining pregnancy, malpresentation, fecal disorders, PROM, obstructed labor. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு. ஸ்டாஃப் இஸ் காம்பிடென்ட் ஐடென்டிஃபை ப்ரீஎக்லாம்ஷியா. ஸோ ப்ரீஎக்லாம்ஷியா ஹை பிளட் ப்ரெஷர் வித் சுகர் அல்புமின், யூரின் அல்புமின் பார்த்தீங்கன்னா +2 இருக்கும். இம்மிடியேட்டாக எக்லாம்ஷியா. மோர் தென் பிபி வந்துட்டு 90 to 140/90, பாசிட்டிவ் வந்துட்டு அல்புமின் 2++ இருக்கும். சிவியர் ஹெட்டேக், பவுல் பிளரிங் ஆஃப் ஃபிஷ், எபிகாஸ்டிக் பெயின், ஒலியூரியா அண்ட் யூரின். ஸோ இது மாதிரி இருக்கும்போது பேஷண்ட்டை வந்துட்டு டக்குன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி பேஷண்ட் வந்து ரெஃபர் பண்ணணும். ப்ரெக்னென்ட் உமன்ஸ் கவுன்சிலர் ரெக்கக்னைஸ் டேஞ்சர் சைன் டியூரிங் த ப்ரெக்னன்சி. ப்ரெக்னன்சியில் என்ன மாதிரியான டேஞ்சர் சைன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்வெல்லிங், அதாவது எடிமா இருக்கும், ப்ளீடிங், ஈவன் ஸ்பவுட்டிங், பிளட் விஷன், ஹெட்டேக், பெயின், அப்டாமினல், வாமிட்டிங், பைரக்சியா, வாட்டரி அண்ட் ஃபவுல், ஸ்மெல்லிங், டிஸ்சார்ஜ் அண்ட் யூரின். ஸோ இதெல்லாம் இருக்கும்.
ப்ரெக்னென்ட் உமன் கவுன்சில்டு பிளானிங் ப்ரிப்பரேஷன்ஸ் ஃபார் த birth. ஸோ ஒரு ப்ரெக்னென்சிக்காக வரணும் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் கிளினிக்கல் கண்டிஷன்ஸ் கவுன்சில்டு த்ரூ ரெகக்னைஸ் சைன்ஸ் ஆஃப் லேபர் அரேஞ்ச் த ரெஃபரல் டிரான்ஸ்போர்ட். ஸோ இது வந்துட்டு நம்ம பண்ணணும். ப்ரெக்னென்ட் உமன் இஸ் கவுன்சில்டு டயட் ரெஸ்ட் பிரஸ்ட் ஃபீடிங் ஃபேமிலி பிளானிங். ஸோ என்ன மாதிரியான வந்துட்டு பிரஸ்ட் ஃபீடிங் ஃபேமிலி பிளானிங்கை பேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இன்க்ரீஸ் டயட்ரி இன்டேக், டயட்ரி ரிச் அயன், ப்ரோட்டீனு, விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம் அந்த மாதிரி ரிச் அண்ட் நியூட்ரியன்ஸும் மைக்ரோ நியூட்ரியன்ஸை இனிஷியேட் த பிரஸ்ட் ஃபீடிங் எஸ்பெஷலி கொலஸ்ட்ரால் ஃபீடிங் வந்து 1 ஹவரில் வந்துட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுப்போம். டு நாட் கிவ் எனி ப்ரீலாக்டல் ஃபீட்ஸ், சுகரோ வாட்டரோ ஹனியோ நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்புறம் என்ஷூர் குட் அட்டாச்மெண்ட் ஆஃப் த பேபி பிரஸ்ட். பேபி அம்மாவுக்கு பிரஸ்ட்டில் வந்துட்டு மில்க் செக்ரேஷன், குட் அட்டாச்மெண்ட், பேட் அட்டாச்மெண்ட் சொல்லி கொடுத்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபீடிங் வந்துட்டு பாப்பா எடுக்க வைக்கிற. எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் த பேபி 6 months கம்பல்சரி எடுக்கணும். பிரஸ்ட் ஃபீட் த பேபி வாட் எவர் ஷீ டிமாண்ட் மில்க். Follow up the practice roaming in different optional available including IUCD, PP, IUCD, vasectomy and long acting injectable. ஸோ இதை பற்றி பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இவ்வளோதாங்க 16 வந்துட்டு இவ்வளோதான் இருக்குது. ஸோ E16, 17, 18 வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். இதுதான் நம்மக்கிட்ட சிஹெச்ஓக்கிட்ட நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் டைம், தேர்ட் டைம் அப்படி ரிமைண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.